அதிரடியாக மார்னிங் வந்து ரஞ்சித் வந்து கேப்டன்சி பதவி ஏற்றாச்சு. அவர் வந்து இப்போ டீம் பிரிக்கிறதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, ஜெஃப்ரி வந்து லாஸ்ட் வீக்கே பாவம் பாத்ரூம் க்ளீன் பண்ணதுனால இந்த வீக் அவனை குக்கிங்கில் போடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உடனே தீபக் சொல்கிறாரு, நாளில் லாஸ்ட் வீக் பாத்ரூம் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு இல்லை, கேப்டன் ஆகிறதுக்கு முந்தின வாரம் அவர் ஃபுல்லாக டாய்லெட் தானே க்ளீன் பண்ணார். ஸோ இந்த வீக் அவன் வந்துட்டு கிச்சனில் இருக்கட்டும். அப்புறம் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே உங்களோட சஜஷன்ஸ் சொல்லலாம். தீபக் அண்ணா ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்காரு டீம்ஸ் பிரித்து இது பண்ணதில் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சார் வந்து தீபக்கையும் பாராட்டிட்டு, நான் வந்து இன்னைக்கு நீங்கள் யார் வேணால் என்ன சஜஷன் வேணால் சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் பெல் அடிக்குது. ஸோ ஸ்டோர் ரூமில் போய் சத்யா ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் போய் எடுக்க போகிறாரு. போய் பார்த்தா 3 முட்டை வருது. ஸோ 3 முட்டைனே முதல்ல எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க, எதுக்குன்னுட்டு. அப்புறம் பார்த்தா ரஞ்சித் சாரோட கேப்டன்சிக்காக பிக் பாஸ் வச்ச ஆப்பு தான் அந்த 3 முட்டை. ஸோ போன வாரம் ஜெஃப்ரிக்கு எப்படி இப்போ ஒரு பசில் கொடுத்தாரோ, ஜெஃப்ரியோட பசிலை யாருமே எடுக்கல. பட் ரஞ்சித் சாருக்கு வந்துட்டு இந்த வீட்டில் நிறைய சப்போர்ட் இருக்குது, எல்லாருமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் என் அன்புக்காக சூஸ் பண்ணீங்க, அதுலேயே நான் வந்து ஒரு கேப்டன்சி ஒரு கோப்பையே வின் பண்ண மாதிரி தான் இருந்தாலும் நீங்கள் கொடுத்த அந்த கேப்டன்சியை நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த 3 முட்டையை வந்தோடனே எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, இது என்ன தலையில் உடச்சி ஊற்றணுமான்னு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேப்டன்சியில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நீங்கள் ஒரு முட்டையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முட்டையை வேஸ்ட் பண்ண சொல்ல, முட்டையை குக் பண்ணி சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முட்டையை நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ மைக்கை போடாமல் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் எல்லா தடவை மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீக் பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ பொதுவாக எடுக்கிறதே சாச்சனாவும் மஞ்சரியும் தான். சாச்சனா போயாச்சு, மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரிக்கு ஓரளவுக்கு ரஞ்சித் சார் மேலே ஒரு குட் புக்ஸில் தான் இருக்காங்க. ஸோ வேறு யாராவது எடுக்கிறாங்களா, எடுக்க போகலையா, இல்லை ஒரு வேளை இந்த வீக் வந்து ஜாக்லின் இறங்கி ஆடலாம், ஏன்னா கோவா கேங்கில் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் காட்டுறதுக்காகவே ஜாக்லின் ஒரு முட்டை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்